Praise the Lord. Hallelujah. You're most welcome to the cover of the day. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் பலப்பட்டு அவருக்கு மகிமையாய் சாட்சியாய் வாழுகிற ஜனமாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஜெபத்தை குறித்து பவுல் சொல்லுகிறதை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு பலத்த ஆலோசனை தருகிறார். அது கொலோசியர் 4 அதிகாரம் 2வது வசனம். Galatians chapter 4 verse 2. 4 அதிகாரம் 2வது வசனம். Continue earnestly in prayer, being vigilant in it with thanksgiving. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபிப்பது என்றால் என்ன? 24 மணி நேரம் ஜெபிப்பதா? அல்லது கேப் விட்டு ஜெபிக்காம இடைவிடாமல் ஜெபிப்பதா? என்னது சொல்ல வருகிறார் இங்கே? அது மட்டும் இல்ல, அந்த இடைவிடாமல் ஜெபத்துல தோத்திரங்கள் இருக்க வேண்டும். ஜெபத்திலே விழித்திருங்கள் என்றால் என்ன? நாம் ஜெபம் சொன்ன உடனே கண்ணை மூடிக்கும். பத்தாவதுக்கு கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லுவாங்க தலைவர்கள், வழி நடத்துறவங்க. ஆனா இங்க ஆண்டவர் ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொல்லுகிறாரு. தூங்குகிறவனுக்கு என்ன நடக்குது என்று தெரியாது, விழித்திருப்பவனுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியும். ஆமாதானே? அப்ப உன் ஜெபம் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். உன் ஜெபம் ஆயத்த நிலையிலே இருக்க வேண்டும். சும்மா தூங்குறது இல்ல ஜெபம். நாட் ஓன்லி பெட்டிஷன்ஸ், ஆண்டவரே ஆசீர்வதியம் இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்பதல்ல ஜெபம். போதுமானவராய் இருக்கிறதுனால நீ அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்க வேண்டும். தோத்திரத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரி, உன் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன் ஜெபத்துல ஒரு வல்லமை இருக்கிறதா? சில சமயம் ஜெபத்துல பிரசங்கம் பண்ணுவார்கள். ஜெபத்துல ஆலோசனை, கடவுளுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஆண்டவரே இப்படி செய்யுங்களேன், அப்படி செய்யுங்களேன். யோசிச்சு பாருங்களேன். பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆலோசனை பண்ணுவாங்க, ஜெபத்துல பலவிதமான காரியங்கள்லாம் செய்யறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஐயா, உன் விண்ணப்பம் தொடர்ந்து விண்ணப்பிக்கிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்துல உன்னுடைய ஜெபம் ஒரு நன்றி சொல்லுகிற, தோத்திர சொல்லுகிற, உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜெபமாகவும், உன் ஜெபத்தினாலே ஒரு ஒரு விழிப்புணர்வு என்று சொன்னால் அதை விட ஒரு நல்ல வார்த்தை என்ன என்று நான் யோசிக்கிறேன். ஜெபத்துல ஒரு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல ஒரு வல்லமை, ஒரு 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 அற்புதம், ஒரு 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 தாக்கம் உன் வாழ்க்கையில வர வேண்டும் அந்த ஜெபத்தினாலே. ஆமாதானே? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் ஜெபிக்கும் போது அவர் ரத்தம், வேர்வை ரத்தமாக சிந்துகிறது. தேவ தூதர்கள் அவரை தேற்றுகிறார்கள். அந்த ஜெபத்துல வல்லமையை பாருங்களேன். அல்லேலூயா. அந்த ஜெபம் என்ன செய்தது? இயேசு, பிதாவே உன் சித்தத்தை நான் செய்கிறேன். கஷ்டம்தான், ஆனா நான் செய்கிறேன். அப்போ நம்முடைய ஜெபமானது அருமையானவர்கள் ஒரு நார்மல் பிரேயர், இல்லாட்டி எல்லாரும் ஜெபம் பண்றோம் இல்லாம, அங்க ஆண்டவருடைய அற்புதம், மகிமை வெளிப்படுகின்ற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கிறாயா? எப்பயாவது நினைச்சுக்கிட்டா ஜெபம் பண்றது, ஏதாவது கஷ்டம் வந்துட்டா ஜெபம் பண்றது, பிரச்சனை வந்துட்டா, அப்படி இல்லை. ஜெபத்துக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர் நோக்கி பாரு. காலையில, பிற்பகலில, மாலையில, இரவில, மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட், இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாக இரு. நன்றியோடு ஜெபிக்கிற பிள்ளையாயிரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயம் அவர் சொன்னதை நீ செய்வாயானால் அவர் சொன்னதை அவர் செய்வார். அல்லேலூயா. அதாங்க சத்தியம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது வல்லமை கடந்து செல்லட்டும். ஜெபிப்பதிலே ஒரு மகிமையை காண உதவி செய்யுங்க. பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஆவியை கொடுங்க. அற்புதம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நன்றியோடு தோத்திரத்தோடு இடைவிடாமல் ஜெபி. Dear brother and sister, அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் ஜெபம் எப்படி இருக்கிறது? Take care and God bless.